யாராச்சும் குறுக்க வந்தானுங்கன்னா அடிச்சு பறக்க விட்டுருவேன். அங்கே ஓரமாக நிற்காதீங்க. ஐயோ வீலிங் மட்டும் பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். என்னோட ஹைனா பைக் வந்துட்டு க்ரீன் கலர் பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து க்ரீன் கலரில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சூப்பர் பைக் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் பண்ணலான்னு எல்லாத்துக்கும் தோணும். அண்ணன் வந்த வேகத்துக்கு பறந்தனா என்ன ஆகுறது? நம்ம ஹைனா பெட்ரோலம் நின்றுடுச்சு, ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சார், நான் தான் உங்கள் ஹார்ட் ரேசர் ஆர்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இப்படி ஒரு ஆங்கிளில் வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ராக் அப்படி இப்படின்னு போயிட்டேன். அப்புறம் பெங்களூரில் ட்ரைனிங் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. நம்ம ஹைனா பைக் இருக்குங்க, பாடி ஸ்டட்டு வேறு குத்திருக்குன்னா என்னால் கரெக்டாக ஹெல்மெட்டும் போட முடியல. ஸ்டட்டு எதுக்கோசம் குத்துறேன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட ஹைனா பைக் இருக்குங்களா, ட்ராக் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லோக்கல் பர்பஸ் எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பைடர்மேன் வாடகையே கொடுக்காம குடியிருக்காப்புல. ரொம்ப ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வண்டி வச்சுருக்கேன் சார். அதாவது இன்ஜின் வைஸில் இல்லை, வண்டி மெயின்டெனன்ஸு. அண்ட் வந்துட்டு இது வந்து நான் நம்மளோட ஹெச்ஆர் எல்லாத்துக்கும் சஜஷன் பண்ணுறேன். பைக் வச்சுருக்கீங்களா, சீட் கவர் வந்து வாங்கும் போது சாஃப்டாக இருக்கும், போக போக ஒரு மாதிரி இந்த மாரி போட்டு நல்லா தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம லைஃப் வரும். சென்னையில் ஒருத்தர் இந்த சீட்டு வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணல, அவர் வந்து இது எனக்கு சஜஷன் பண்ணார். இது அரௌண்ட் ஒரு வந்து 400 அந்த மாதிரி அமேசானில் வரும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். பைக்கருக்கு யூஸ் ஆகும், அதுவும் இல்லாமல் லெதருக்குமே யூஸ் ஆகும். ஆனால் இது நம்ம டாபிக் இல்லை. எங்கடா போன இவ்வளோ நாள் சரி, ஏன்டா பாப்பா கூட வீடியோ போட்டுட்டு இருந்தேன், அதுவும் போடுறதுன்னா மன கஷ்டம் ஓவராக ஏற்றி விட்டாங்க சார். நம்ம வீட்டு சைட்லேருந்து நெய்பர்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இவன் வேறு இப்படி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கான், அப்படி பண்ணிகிட்டு இருக்கான், அதை பண்ணிகிட்டு இருக்கான், இதை பண்ணிகிட்டு இருக்கான்னு சரியான நெகட்டிவ் வைப் என்னை சுற்றி. இந்த தொல்லைலாம் வேணான்னு தான் கொஞ்ச நாள் பெங்களூரில் இருந்தேன். அந்த மோட்டிவில் வீடியோ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் பண்ண கிடையாது, மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த சீட்டு பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட் போயிடுச்சு, ஏன்னா நான் வெயிலில் இப்படியே நான் நிறுத்தி வச்சுட்டு இருந்தேன். அதனால் அண்ட் கிளாத்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் வண்டி அவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆகாது. அண்ட் பிளாக் பேந்தர் 1 மில்லியன் அடித்த உடனே வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். எவன் கண்ணு பட்டுச்சோ ஏதோ என்னமோ தெரியல. அதை தாண்டி நம்ம எனர்ஜி சுத்தமாக இல்லை இருக்கிறது, பாதி எனர்ஜி ட்ராக்கே போயிடுது. இங்கே பாருங்க, கொசு உள்ளே உட்காந்துட்டு பூட்டு எல்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். லூபு எதுவுமே பண்ணல. இது ஃபுல்லாக ட்ராக் பர்பஸ். இங்கே பாருங்களேன், பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டே இருக்காது. இங்கே பாருங்கள், ஒரு கோடு போட்டிருக்கேன், ஹார்ட் ரேசர் இன் ஃப்ரண்ட்டு அப்படி போட்டு ஒரு கோடு வச்சுருப்பேன். இது மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் மீனிங் சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு நம்பர் பிளேட் போடாமல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஸோ அதனாலவே வந்துட்டு இந்த வண்டி லோக்கலில் எடுக்கிறது ஒரு இதுவே நார்த் சைட் போயிட்டோன்னா நம்ம பாட்டுக்கு அழகாக ட்ராக் ஓட்டிகிட்டு இருக்கலாம். நார்த் சைட்னா இங்கே இல்லை, டெல்லி சொல்கிறேன். அதான் வீடியோ போட்டிருப்பேன்ல, ரீசெண்டாக நமக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு. பெருசாக வண்டிக்கு நம்ம ஹைனாவுக்கு எந்த அடியுமே கிடையாது. நமக்கு மட்டும் லெக்கில் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு ரேஸ் ஜாக்கெட் வந்து கிழிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போட்டதுனால நம்ம வண்டி தேயில இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு நம்ம ஹைனாவுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டான ஸ்க்ராட்ச், அதுவும் வந்து இதுலேயே உட்காந்துக்கிச்சு. பெருசாக பேனலில் எதுவுமே உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரம் ஆயிடுச்சு கடைசியாக நான் ஸ்டார்ட் பண்ணி, மறுபடியும் இப்போ தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த பிரேக் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. பிரேக்கு இங்கே என்ன போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அண்ட் கடைசியாக ஸ்டோர் ரூமில் போடாதீங்க, வேறு மாற்றுங்க அப்படின்னாங்க. டிபி கலர் போட்டே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அண்ட் நம்மளோட ஹைனா பைக் வந்துட்டு க்ரீன் கலர் பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து க்ரீன் கலரில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் சூப்பர் பைக்கில் அதுவும் க்ரீன் பைக் வந்து லவ்வர்ஸாக இருக்கீங்கன்ட்டு. இது ஒன்றும் இல்லை, இது வார்ம் அப் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன அடி, இங்கே ஒரு ஸ்லைடர் போட்டுறதுனா எனக்கு இதுவும் அடி விழுந்திருக்காது. இது ஆக்சுவலாக இது 2வது எட்ஜாஸ்டர், வேறு இல்லையே. ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜாஸ்டர் வந்துட்டு ஆக்சிடென்ட் எல்லாம் போட்டு வாட்டி எடுத்துட்டேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது பெல்ட் வச்சுருக்கேன். இது பாருங்கள் தேஞ்சே போயிடுச்சு. இவ்வளோ நீளம் இருக்கும், இவ்வளோ இது தேஞ்சிருச்சு. மணி 10:47 வச்சார். 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 72 hours மூவி ஒன்று இருக்குது, அது பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வைப்பாக போயிட்டு இருந்துச்சா. ஆனால் சூப்பர் பைக் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் பண்ணலான்னு எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் அந்த பைக் வச்சுக்கிறவனுக்கு தான் தெரியும். ட்ராக்கில் ஓட்டினதோட சரி வச்சார். அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே ஓட்டுறேன். நான் அவ்வளோ
சீக்கிரம் வந்துட்டு இங்கே லோக்கலில் ஓட்டவே மாட்டேன். காரில் மட்டும்தான் போவேன். தம்பிங்களை யாராச்சும் வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன். அங்கே போயிட்டு ட்ராக்கில் ஓட்டிட்டு ட்ராக்குக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்தாலே நான் ஓட்ட மாட்டேன். மறுபடியும் காரில் ஏறி வந்துப்பேன். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு 10R வந்துட்டு ஒரு சின்ன கிராஷ் ஆகிச்சு லோக்கலில். அதோடு சரி ஒரு பயம் வந்துருச்சு நமக்கு. இது வேற எப்போ ஃபியூல் நிற்குன்னே தெரியல. ஏன்னா வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சா, எங்கே ஃபியூல் இல்லாமல் நின்றுடுன்ட்டு. அன்றைக்கி கோயம்புத்தூரில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு போயிருந்தால, இந்த ஓப்போ மொபைல் சம்திங். அப்போ போயிட்டு செம்ம ஸ்பீடில் வந்துட்டு இருந்தேன். அது ஏதோ ஒரு டோல்கேட்டு, அந்த கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு டோல்கேட்டு. நம்ம ஹைனா பெட்ரோலாம் நின்றுடுச்சு. ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. எங்கடா இவ்வளோ பெரிய பைக் வச்சுருக்கோம், ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடாமல் உட்காந்துட்டு இருக்கமேனு. ஏன்னா நம்ம வச்சுக்கிறது எல்லாமே ஓவர் எக்ஸ்பென்சிவ். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்காமல் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் லாரி எடுத்துடாத. அண்ட் ஹைவேல இந்த வண்டி சூப்பராக ஓட்டலாம் வச்சார். இந்தமாரி சிட்டிக்குள்ளே இந்த கிளச் இப்படி பிடிச்சி இங்கே பாருங்கள் என் கை எப்படி. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10:44 இதை சொன்னோன்னா இப்போ 52 தான் வந்துச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் என் கை எப்படி வந்துருச்சுன்னு. இதில் வேறு இண்டிகேட்டர் வேறு வைக்கல. யாராச்சும் குறுக்க வந்தானுங்கன்னா அடித்து பறக்க விட்டுருவேன். வச்சார். இங்கே வந்து வண்டி அடைக்குது. நல்ல வேலை பெட்ரோல் நிறுத்திட்டு எங்கே எவனையும் காணோம். இங்கே தான் இருக்காங்க. 200 ரூபாய்க்கு போதும். ஆனால் 200 ரூபாய்க்குண்ணா ஃபுல்லாக டெஸ்ட்டு 108 ஜிபேண்ணா. ஓ மேலே இருக்கா? பே ஆயிடுச்சுண்ணா. ஹெல்மெட்லாம் கொஞ்சம்லாம் அடி வாங்கிடுச்சு. மறுபடியும் ஹெல்மெட்டும் ட்ராக்குக்குன்னு 2 ஹெல்மெட் வச்சுருக்கேன். விளாகிங்க்கு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா என்னடா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், அப்பயும் மஞ்சள் லைட் எரியுது. பெட்ரோல் போடுற மாதிரி போட்டு இதை எடுத்துட்டாரா வெளியே. அண்ட் நம்ம தார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இங்கே மாடிஃபையே பண்ண முடியல சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி சொல்ல, இங்கே சேலத்தில் மாடிஃபை ஷாப்பில் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. இவங்க ஏதாச்சும் கோளாறு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் திட்டி வீடியோ போட்டு விட்ருவேன். உடனே அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடுது. ஆனால் என் நேரம் இப்போ நான் மூணார் போனேன்ல, அப்போ நான் ஏன் vlog பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டை தாண்டி ஒரு ஸ்டேட்டை தாண்டி போனேன் ஊருக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் இப்படி மூணார் ரோடு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமில்ல, அது வந்துட்டு ஒரு 1 வே ரோடு. 1 வே ரோட்டில் வந்துட்டு நாங்கள் இந்தமாரி ஒயிட் லைன் இருக்கோம். அங்கேயும் அந்த ஒயிட் லைனில் தான் போயிட்டு இருந்தோம். காரன் வந்து ஏறி இடிச்சிட்டு போனான். ஏன்டா இடிச்சிட்டு போகிறேன்னு ஓவர்டேக் பண்ணி சண்டைக்கு போனால் அவன் ஆயா அம்மான்னு கத்துனான். நாங்கள் அம்மா அப்பான்னு கத்தணும். கத்துனதுக்கப்புறம் நான் ஹெல்மெட் கட்டினா அவனுக்கு எனக்கு அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, நீ சிவாவோட பையன் தானே அப்படின்னு. ரைட்ரா, எங்கள் அப்பா பேர் சொல்லும் போது எங்கள் அப்பா தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது, நீ யூடியூபர் தானே, நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு சீனை போடுறேன். நான் எங்கடா வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன், நீ யார் முதல்ல அப்படின்னேன். நான் வந்துட்டு பிளாப்லா, அது நெய்பர் ஒருத்தர் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்ட்டு. ஆனால் ஒரு இது பார்த்தீங்கன்னா, என் பக்கத்து வீட்டுக்காரனே சூப்பர்ண்ணே, எச்சு துப்புனா லூஸு மாரி எச்சு துப்பிட்டு போ ஆலே மண்டையும். எங்கே இருந்துட்டு எங்கே எச்சு துப்பிட்டு இருக்கான் பாரு. யார் இந்த மாதிரி கூட என்ன சண்டைக்கு போகணும், சண்டைக்கு போடுறதா ஹெல்மெட் போட்டு கூட சண்டைக்கு போயிடலாம். ஹெல்மெட் கழட்டாமல் சண்டைக்கு யார்ட்டையும் போகக்கூடாது. அவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து 300 கிலோமீட்டர் போயிட்டு ஒருத்தன் சண்டைக்கு போனால் என் பக்கத்து வீட்டுக்காரனா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொந்தக்காரன்ட்ட போய் என்னன்னு சண்டை போடுறது, 4 நாளைக்கு நல்லது கட்டுறதுக்கு மூஞ்சில் முடிச்சாகணும். வண்டி ஜம்ப் ஆகுதுங்க, ஒரு மாதிரி ஸ்மூத்தியாக போக மாட்டேங்குது. சஸ்பென்ஸ்லாம் செக் பண்ணோம். ஃபுல் சர்வீஸ் இருக்குது ஹைனாவுக்கு, நான் தானே விடாமல் வச்சுருக்கேன். இன்னும் கரெக்டாக 5 நிமிஷத்தில் போயிடணும் வீட்டுக்கு. ஏன்னா படம் முடித்தாதான் நம்மளால் செகண்ட் ஹாஃபுக்கு தாருக்கு ஏதாச்சும் எடுக்க முடியும். ஐயோ, வீலிங் மட்டும் பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். காலம் வரும்னே நமக்கு தெரியாது. ஸ்பீடு கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுவே நான் ஏன் இப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க?
வண்டி எடுத்து 1.5 வாரம் ஆகிடுச்சு சார். இவ்வளோ பெரிய வண்டி வச்சு சின்ன வயசுலாம் எனக்கு சூப்பர் பைக் வாங்கணும், அதை வச்சு விளாக் பண்ணணும், அவ்வளோ தூரம் போகணும் இவ்வளோ தூரம் போகணுன்னு ஏகப்பட்ட ஆசை. இந்த பைக்கு வாங்கினதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறது டோல்கேட்டுக்கும் நான் தாண்டினதில்லை சார். 4 டைம் பெங்களூர் தாண்டி இருக்கேன். எதுக்கோசம்னா நம்ம சைலன்சர் மாற்றுறதுக்கோசம். அதுக்கப்புறம் அதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு கில்ட்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். நம்ம தாருக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் போடலான்ட்டு வந்தோம். நான் வந்தோடனே இங்கே இருந்துச்சா ஸ்வைன்னு வந்துட்டு பிரேக் அடித்தேன். பக்கத்தில் ஒரு அக்கா என் கூட ஒட்டிக்கிட்டே வந்துட்டாங்க. நான் சைடு மிரர் பார்க்குறதுக்குள்ளார என் கூட அவங்க ஒட்டிட்டாங்க, கீழே விழுந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி அடிச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமாடா, நம்ம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டோமே, எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னோடய ஃபஸ்ட்டு கேர்லெஸ் ஆக்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன். உடனே நான் பக்கத்தில் இருந்து எல்லாம் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு அவங்களுக்கு பெரிய அடி எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு 2 வண்டி ஸ்லோவில் வந்துச்சு. நான் பார்க்காம டப்புன்னு லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துட்டேன். எல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்து இத்தனைக்கும் அவங்க வர கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்களே சார். எனக்கு அது இன்னும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்மளால் அவங்களுக்கு ஒரு தடங்கலாகிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி அங்கேயே ஒரு பஞ்சாயத்து ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ அக்காக்கிட்ட எல்லாமே பேசிவிட்டு வண்டிலாம் ஓரம் கட்டிட்டு நான் அங்கே தான் நின்று பார்த்துட்ருக்கேன். இந்த ஸ்ட்ரேஞ்சர் இருப்பானுங்களே, எப்படா இந்த லேடிஸ் கீழே விழுவானுங்க கூட்டம் கூடலான்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்ணானுங்க, சரியான சைக்கு. நான் நின்று கை கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு, இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஒருத்தன் வந்துட்டு, தம்பி என்ன ஓடிடலான்னு பார்க்குறியா அப்படின்னா, ஆமாம் நான் ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்கு நின்றுட்டுருக்கேன் அப்படின்னோடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் வந்து சாப்பாடு வந்துட்டு அவங்க கோயிலுக்கு போகணுமா, அந்த சாப்பாடு ஒரு 100 சாப்பாடு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு எதுவுமே பேசலை. ஏன்னா மிஸ்டேக் நம்ம மேலே மூணு வாய் மூடிட்டு அமைதியாக இருந்தேன். மேலே தொட்டு பேசினேன், தொட்டு தள்ளி பேசினோம். நான் எனக்கு சரியான கோவம். எனக்கு வந்துட்டு நம்ம ஹெச்ஆர்கிட்ட நான் இந்த மாதிரி கை கோர்த்து பேசுறது, இல்லை தோளில் கை போட்டு பேசுறது அதெல்லாம் ஓகே. ஒரு சண்டைன்னு வரும்போது திடீர்னு வாய் சண்டை போயிட்டு இருக்குது, நமக்கு வேறவங்களுக்கு ஒரு பிரச்சனை. மூணாவதாக ஒரு மனுஷன் வந்து நம்ம ஷோல்டரில் தட்டி விட்டு பேசினோன்னா சரியான கோவம் வரும்ல. அதுவும் இந்த லோக்கல் ஏரியா தான் போல். ஆச்சா ஊச்சா ஆயா அம்மா நான்லாம் ஜெயிலில் பார்த்துருக்கேன், இறங்கினா ஸ்டேஷனு போனால் ஜெயிலு அப்படின்லாம் பேசினான். நீ போலீஸ்க்கு கால் பண்ணு, நான் இங்கேயே நிற்கிறேன் பேசிக்கலாம் அப்படின்னு சரியான சண்டையாகிடுச்சு. என்னப்பா இருந்தாலும் இந்த ஏரியாலாம் நமக்கு தெரிஞ்சது, முன்ன பின்ன போகணும் வரணும். அதனால் நீ வாய் மூடிட்டு யார்ட்டையும் சண்டைக்கு போகாது. அப்படியே நீ சண்டைக்கு போடுறதா நார்த் சைடில் போய் சண்டை போடு, நம்ம ஊரில் எங்கேயும் சண்டை போடாது. நம்ம ஊர்னா தமிழ்நாட்டில் எங்கேயும் சண்டை போடாது அப்படின்னாங்க. சரின்னு பெங்களூரில் போய் சண்டை போட்டால் அங்கேயும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால் நம்ம சண்டை போடுறதே நிறுத்தி வைக்காது. 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். 11 மணிக்கு இங்கே தான் இருக்கேன். என்னடா பேரிகார்டு படுக்க வச்சுருக்கீங்க? அண்ணன் வந்த வேகத்துக்கு பறந்தனா என்னடா ஆகிறது? கேப்சி போகிறதே நிறுத்திட்டேன் சார். இந்த மாரி கேப் கிடச்சா அப்படி சூப்பர் ஹீலிங் பண்ணிட்டு போதான்னு தோணும். நான் தப்பு பண்ணிடாதீங்க யாரும். அண்ட் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் வண்டி ஸ்பீடாக ஓட்டும் போது ட்ராக்ல எனக்கு சொல்லி கொடுத்தது இந்தமாரி டபுள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கண்ட்ரோல் கிடைக்கும். இப்படின்னா நீங்கள் பிரேக்கிங் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, இப்படின்னா லெவலாக பிரேக் யூஸ் பண்ணுவீங்க. கிளச்சும் அதே தான் சொன்னாங்க. ஹீல் பிரேக்கில் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டோம் சார். நம்ம சொல்லலை, ஏன் வண்டி அடைக்குது? 200 பெட்ரோல் போட்டு நாங்கள் வேலை வச்சாரு. அறுபுருன்னு வந்துருதுன்னா அங்கே போலீஸு தூக்கிட்டு போயிருப்பாங்க. வண்டியில் ஒரு நம்பர் பிளேட்டு கூட இல்லை. நான் ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா, இது ட்ராக் பர்பஸ்க்கோசம் நான் இப்படி வச்சுட்டு இருக்கேன். ஆனால் நம்ம அடுத்த ட்ராக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி தான் அதிகமாக கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். நம்ம இப்படி கிளச்சு விட்டு விட்டு ஆக்சிடென்ட் விட்டு விட்டு நம்ம முடிக்கிறதுலே பாதி பெட்ரோல் போயிடும். ஐயோ முக்கியமான ஒரு சைக்கை மறந்துட்டு வச்சாரு. கோயம்புத்தூர் டோல்கேட்டு இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு தான் வண்டி வரும். இந்தமாரி பைக்கை வச்சுக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக கூட நம்மளால் ரைட் பண்ண முடியல. செயின் ஸ்நாக்கிங் அடிக்கிறவனுங்களாம் கூட விட்டுறானுங்க. அங்கே ஓரமாக நிற்காதீங்க.
இண்டிகேட்டர் இல்லாமல் வண்டி என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி சருபுருன்னு பூந்துட்டு வந்து இப்படி நின்றுன்னு வச்சுக்கோங்க, அவன் அங்கேண்டுட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு ஆயா அம்மா ஆத்தா அம்மான்னு கத்திக்கிட்டு வருவான் வச்சாரு. சரியான காண்டாகும். நீங்களாம் சின்ன வயசில் பண்ணாததாடா நாங்கள் பண்ணிட்டோன்னு. சத்தியமாக ஜென்சி இந்த 90 கிட்ஸை விட இந்த 70s 80s பண்ண ராவடி தான் சரி இருக்குதுலே அதிகம். நமக்கு தெரியல, ஏன்னா நம்மள்ட்ட இப்போ சோசியல் மீடியா இல்லை, நம்ம கதையாக தான் கேட்டிருக்கோம். நாம் பண்ணுறதெல்லாம் வீடியோ வாக்கு மூலமாக பார்த்துட்றாங்களா, அதனால தான் நமக்கு பேக் அடி விழுவுது. அண்ட் அப்புறம் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஓம்லூரோட மினி டோல்கேட் இங்கேயும் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோல்கேட் போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் இந்த ஆட்டோ லோக்கல் வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு வழியாக தான் வரும். இங்கே வந்துட்டு ஒரு மினி டோல்கேட் போட்டு கோயிலுக்குன்னு வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க வச்சாரு. ஆனால் அது மேட்ரு இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு லைக் அதே மினி டோல்கேட்டு ஒரு ஆட்டோக்காரனை அடிச்சே கொண்டுட்டாங்களாம் வச்சாரு, காசு தரலன்னு. அங்கே கோல்டு கலர் தெரியுது, அந்த கோயில் இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு கோயில். நான் இங்கே வர்றப்பெல்லாம் வசூல் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி நிறுத்திட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா, யாஷ்வி கூட வந்துட்டு இப்போ ஏன் வீடியோ போட முடியலன்னு பார்த்திங்கன்னா, அவள் வேகமாக வளர்ந்துட்டுருக்கா. அவளால் பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போக முடியல, ஏன்னா பல்ட்டி அடிக்கிறா, எந்திரிச்சு நிற்கிறா பைக்கில். அது ரொம்ப அன்சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா நான் வ்ளாகுன்னு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா பாப்பாவை என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் ஏதோ விட்டுருணும்னு. ஏன்னா ஒரு 2-3 வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தேன், இப்படி நான் குமியும் போது வந்துட்டு அவளை போட்டு ரொம்ப டம்ப் பண்ணுது. ஸோ அது வந்துட்டு தார்னா ஓகே, அவள் ஜாலியாக காருக்குள்ளே எங்கேனாலும் போய் உட்காந்துப்பாள். ஆனால் பைக்கிங் போகிறதுக்கு என்னால் கரெக்டாக அவளை ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால தான் பார்க்கலாம், அவள் இப்போ தான் டாடாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் நான் யாஷ்வியோட இதில். இப்போ நான் போயிட்டு மறுபடியும் எங்கே நிறுத்தணும் அங்கேயே போய் ஹைனாவை நிறுத்திட்டு நாளைக்கு வீடியோவில் வரேன் வச்சாரு.